அனைவருக்கும் வணக்கம். இயல் 3ல் அடுத்த செயல் பகுதியில் புறநானூறு அப்படிங்கிற பகுதியை பார்க்குறோம். புறநானூறு அப்படிங்கிறது அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் 8 தொகை நூல்களை ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். புறப்பொருள் சம்மந்தப்பட்ட நூல்களில் ஒன்று இது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புறநூல்கள் 2, அதில் புறநானூறு நம்மளுக்கு பாடப்போகும். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தமிழரின் வாழ்வியல் கருவூலமான புறநானூறு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது அப்படிங்கிறோம். வீரம் ஈரம், மரம் அறம், இது ரெண்டையும் பேசக்கூடியது. மரம் அப்படிங்கிறது வீரம், சரிங்களா? அறம்ங்கிறது ஈரம். அறம்ங்கிறது என்ன? அன்பு செய்தல். அன்புனா என்ன? உதவி செய்தல், கருணையோடு உதவி செய்தல். இதுதான் இது ரெண்டையும் பேசக்கூடியது தான் இந்த இது பேசக்கூடிய ஒரு கருவூலமாக இருக்கக்கூடிய நூல் எதுனா புறநானூறு அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் விழுமியங்கள் சேர்த்து பேசுகிறது. அப்படின்னா வாழ்வியல் விழுமியங்கள்னால் இது இந்த அளவுக்கு செஞ்சாங்க, இது அளவுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எஞ்சி இதெல்லாம் பேசக்கூடியது எல்லாமே, மற்றது எல்லாமே பேசக்கூடியது இந்த புறநானூறு அப்படிங்கிறோம். பிறர்க்கென வாழ்வதே பிறவி பயன் என்ற கருத்தினை விளக்கும் இப்பாடல் தனக்கென வாழா மனிதர்களை பற்றி பேசுகிறது. தனக்கென வாழா மனிதர்களை பற்றி பேசுகிறது. இப்போ பிறவி பயன் என்ன அப்படின்னா, பிறர்க்கென வாழ்வது, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது அப்படிங்கிறது ஒரு பிறவி பயனாக கருதினாங்க. அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமிழ்தம் கிடைக்குது, அதை சாப்பிட்டோம்னா இந்த உலகத்தில் எதை வேணும்னாலும் வெல்லலாம் அப்படின்ட்டு வச்சுக்கோமே. அப்போ என்ன செய்வோம்? நாம் மட்டும் சாப்பிடணும்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் நமக்கும் வேண்டும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் வேண்டும், எதிரிக்கும் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பக்குவப்பட்ட சங்ககால மக்களை நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது எதிரிக்கு ஏதாவது நம்ம நினைப்போமா? நம்ம எதிராளிக்கு, அதாவது நம்மளை வெறுக்கக்கூடிய நபருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைப்போமா? முதல்ல அந்த மனநிலை வரைய வராது இல்லையா? ஆனால் இருந்தாலும் முந்தை இருந்து நட்டோர் கொடுப்போர் நஞ்சு முன்பர் நுனி நாகரிகர் அப்படிங்கிறோம். தன்னுடைய எதிரி ஒரு நஞ்சை கொடுத்தாலும் அதை உண்டு சுவைக்கக்கூடிய மனப்பக்குவம் சங்க இலக்கிய மக்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத நற்றிணை பாடல்களில் அறிகிறோம். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். அந்த மாதிரி ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இந்த சங்க கால மக்கள். அதில் புறநானூறுலேயும் இந்த மாதிரி வாழ்வியல் கருவூலமாக இருக்கக்கூடிய தமிழரின் வாழ்வியல் கருவூலமாக புறநானூறு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறோம். பேகனுடைய வீரம் என்ன, ஈரம் என்ன அப்படிங்கிறத அழகாக சொல்கிறாங்க. ஒரு என்ன சார் வீரம் அப்படின்னா, கடா யானை கலர்கால் பேகன் அப்படின்னு சொல்லி ஒரு பேகனுடைய வீரத்துக்கு கட்டுப்படாத ஒரு யானையை சொல்லுவாங்க. ஒரு மதம் பிடித்த யானை எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி போர்க்களத்தில் இருப்பானா. அதே மாதிரி வீரம் ஈரம் அப்படின்னு அன்புனா அப்படின்னா, மயிலுக்கு போயிட்டு போர்வையை கொடுக்குறான். குளிரில் தாங்க முடியாமல் நடுங்கி கொண்டிருக்க அந்த மயிலுக்கு போயிட்டு ஒரு போர்வையை கொடுக்குறான். அவ்வளோ பெரிய வீரன். போர்க்களத்தில் மதம் பிடித்த யானையை போன்று நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீரன் ஒரு மயில் குளிர் நடுங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு போர்வையை பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்பாடி வாழ்ந்த அந்த சங்ககால மக்கள், அந்த கடையல் வள்ளல்கள் சொல்லணும் இல்லையா? அந்த கடையல் வள்ளல்கள் குளிரில் பார்த்தோம் இல்லையா? அவங்களாம் அந்த மாதிரி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது சித்திக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறது இந்த நூலில். இந்த பிறவி பயன் அப்படின்னா என்ன? பிறருக்கென வாழ்வது பிறவி பயன். இந்த நம்மளோட பிறந்ததின் பயன் என்ன அப்படின்னா, பிறருக்காக வாழணும், நம்மளுக்காக வாழவே கூடாது நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புறநானூறு அப்படிங்கிற நூலை பற்றிய ஒரு குறிப்பு. புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று, இது தெரிந்த விஷயம். புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறப்பாட்டு என்றும் வழங்கப்படுகிறது. புறப்பாட்டு இது வேறு பெயர். புறப்பாட்டுனாலும் புறநானூறு தான், புறம்னாலும் புறநானூறு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அகவற்பாவால் ஆனது. பெரும்பாலும் அகவற்பாக்களால் ஆனது. சங்க இலக்கியங்கள் எதுவுமே அகவற்பாவால் ஆனது அப்படிங்கிறோம். புறநானூற்றின் பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றன. ஸோ அரசர்களை இந்த குறுநில மன்னர்கள் இருக்காங்களே, அவங்கள பற்றி பாடுறது. அதுக்கப்புறம் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எப்படி பற்றி சொல்லப்படுது. அப்புறம் இந்த பாடல் ஆசிரியர் யாருன்னா, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிற இந்த வழுதி அப்படிங்கிற பேர் எல்லாமே பாண்டியர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழி அப்படின்னு வச்சுக்கோங்க. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி அப்படிங்கிறோம். பாண்டிய மன்னருள் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். ஆயினும் அரிய குணங்கள் அனைத்தையும் தம் இளமை காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெரு வழுதி என்று அழைத்தனர்.
கடற்பயணம் ஒன்றில் இறந்து போனமையால் இவர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்று பிற்காலத்தவரால் அழைக்கப்படுகின்றார். ஏன் அவருக்கு இந்த பேர் அப்படின்னா இளம்பெரு வழுதி தான் அவர் பேர். ஏன் கடலுள் மாய்ந்த அப்படின்னா கடற்பயணம் போகும்போது கடலுக்குள்ளே இறந்து போயிட்டார். அதனால் கடலுள் மாய்தல் அப்படின்னா இறத்தல் அப்படின்னு அர்த்தம். இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலும் இயற்றியுள்ளார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. புறநானூற்றில் ஒரு பாடலும் பரிபாடலில் ஒரு பாடலும் எழுதியிருக்கார். யார்? கடலுள் மாய்ந்த இளம் பெரும் எழுதி. சரிங்களா? ஸோ இதை படித்து தெரிஞ்சு. அதே மாதிரி இங்கே திணை பார்த்தோம்னா பொதுவியல் திணை அப்படிங்கிறோம். பொதுவாக திணை குறிஞ்சி திணை, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பொதுவியல், பெருந்திணை அப்படின்ட்டு திணை 7 இருக்குது. மொத்த திணைகள் மொத்தம் 12 அப்படின்னு துறைகள் நிறையா இருக்குது. அதில் பொதுவியல் திணை அப்படிங்கிறோம். பொதுவியல் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை, வெற்றி இதிலேருந்து பாடான் வரை சொல்ல திணைகள் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணை அப்படிங்கிறோம். அதில் அகத்திணை பார்த்தோம்னா 7, புறத்திணைகள் பார்த்தோம்னா 12. திணைகள் பொதுவாக அகத்திணை 7, புறத்திணைகள் பார்த்தோம்னா 12 அப்படின்னு பார்க்குறோம். அப்போ புறத்திணைகள் என்ன அப்படின்னா புறத்திணைகளை ஒன்று தான் அந்த பொதுவியல் அப்படிங்கிறோம். வெற்றி முதல் பாடான் வரை உள்ள திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது பொதுவியல் திணை அப்படிங்கிறோம். இப்போ வெற்றியில் என்ன அப்படின்னா ஆணிரை கவர்தல், மீட்டல், இது போன்ற செய்திகள் இருக்கு இல்லையா, நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி செய்திகளை சொல்லாமல் வாழ்வியல் தகுந்த பொதுவான செய்திகளை சொல்கிறது இந்த பொதுவியல் அப்படிங்கிறாங்க. இப்போ துறை பார்த்தோம்னா பொருண்மொழி காஞ்சி அப்படிங்கிறோம். காஞ்சி அப்படின்னாவே நிலையாமை சொல்லக்கூடியது. இந்த வாழ்வின் பயன் நிலையில்லாதது. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நிலையில்லாதது. அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்வதுக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா பிறருக்காக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை நிலையற்றது. நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் நம்ம எல்லாருமே இருக்க போகிறோம். சரிங்களா? அந்த 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 வாழ்நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படிங்கிறோம். இப்போ அந்த புறநானூற்று பாடல் தான் நரியூர் தலைவர் ஒரு பாடலில் சொல்லுவார். என்ன அப்படின்னா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓமமின் அப்படின்னு சொல்லுவார். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓமமின் நல்லாற்றுப்படுவும் நெறிமார் அதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறநானூற்று பாடலில் நரிவிருத்தலையார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் சொல்லுவார். அப்போ பிறவி பயன் என்னன்னா பிறருக்காக வாழணும். அது மட்டும் இல்லாமல் வாழும் போது நல்லது செஞ்சிடணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறாரு. ஸோ அதை பற்றிய ஒரு துறை தான் மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சி துறையாகும். மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுதல் பொருண்மொழி காஞ்சி துறையாகும். அந்த துறையில் அதை தான் சொல்கிறாங்க. மக்களுக்கு எதெல்லாம் நலம் வைக்குமோ அதை சொல்லணும் அப்படிங்கிறார். திருவள்ளுவர் பொய் சொல்கிறார். எப்போ? பொய்மையும் வாய்மை இடத்து புரை தெரிந்து நன்மை பயக்குமேனின். அதே திருவள்ளுவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். சரியா? அப்போ இடம் பொருள் தகுந்து நம்ம அந்த வாழ்வியலை எடுத்துக்கணும். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா மக்களுக்கு நலம் தரணும். வேற ஒன்றும் இல்லை, மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல். அது பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்படின்னா நம்ம பொய்யே சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையும் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையும் உண்மையை சொல்ல முடியாது. பொய்யே சில விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அது என்ன செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு நலம் செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அந்த மாதிரி துறையை சொல்கிறாங்க. இந்த பாடலை பாருங்கள். இந்த பாடல் மனப்பாட பாடல், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதென தமியர் உண்டலும் இளரே. பாருங்க, உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதென தம்மியர் உண்டலும் இளரே. ஒன்றும் இல்லை, உண்டாலம் அதாவது உண்ணக்கூடிய அந்த உணவு இருக்கு இல்லையா, அந்த அமிழ்தம் இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும். இந்த தேவலோகத்தில் தான் அந்த அமிழ்தம் கிடைக்குமா. தேவேந்திரர்களுக்கு தான், அந்த தேவலோகத்தில் உள்ளவங்க இந்திரன் முதலான அந்த தேவர்களுக்கு தான் இந்த அமிழ்தம் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க தான் மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய செயல்களை ஈடுபடுவார்கள். மற்றவங்களாம் அசுரர்கள் அப்படிங்கிறவங்க தீமையை செய்யக்கூடியவங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அமிழ்தம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது சிவபெருமான் ஒரு முறை அமிழ்தம் கடை வந்த அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அந்த கதையை சொன்னோம்னா இப்போ கால நேரம் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால சும்மா ஓரலாக சொல்கிறேன். அமிர்தம் கடையும் போது அந்த அமிர்தம் கடைவாங்க. டக்குன்னு தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் இருந்து கடையும் போது திடீர்னு அந்த பாம்பு நேர்மலையில் நெருங்கி என்ன ஆகும் அப்படின்னா வாசிக்கு அப்படிங்கிற பாம்பு விஷத்தை காய்க்கணும். அந்த விஷத்தை உண்டு
உயிர்கள்லாம் கடலில் உள்ள உயிர்கள்லாம் இறந்துடும். இதை போய் முறையிடுவாங்க, திருமால்கிட்ட முறையிடுவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுவாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கடலில் உள்ள சித்தரெல்லாம் ஒன்றாக திரட்டி அப்படியே விழுங்கிடுவார். விழுங்க போகும்போதுக்கு முன்னாடி அந்த குரல் வழியில் போய் சிக்கிக்கிறோம். எப்படி சிக்கிக்கிறோம் அப்படின்னா பார்வதி அவங்க அம்மா என்ன செய்வாங்க அப்படின்னா அப்படியே குரல் வழியை நெரிச்சிடுவாங்க, தேய்க்கிடுவாங்க. அதாவது நெரிக்கலை, அந்த விஷத்தை உள்ளே இறங்க விடாமல் அப்படியே தேய்க்குவாங்க. அது அப்படியே அந்த விஷம் வந்து கழுத்தில் தங்கினதுனால அது நீளம் ஆயிரும். அதனால தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற பெயர். சரி, அது இருக்கட்டும். இங்கே அமிர்தம் அப்படிங்கிறது சாகா மருந்து. அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சாவு அப்படிங்கிறது இருக்காது. அது யாருக்கு இப்போ தரணும்? இந்திரர்கள் அப்படிங்கிற அவங்க தேவலோகம் தந்தால் இன்னும் அவங்க நல்லது செஞ்சுட்டு போவாங்க மக்களுக்கு. அப்படி அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதென தம்மியர் உண்டலும் இல்லரே. அமிழ்தமே கிடைச்சாலும் நான் மட்டும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நம்ம இந்த பாடலுடைய என்ன அப்படின்னா பிறருக்காக வாழணும் அப்படிங்கிறத, பிறருக்காக வாழணும், மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய செயலை செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ அமிர்தம் கிடைச்சிருக்கு, அமிர்தம் கிடைச்சா நம்ம நீண்ட நாள் வாழலாம், அப்போ நம்மளே சாப்பிட்டு போயிடலாம்ல. அப்படி இல்லாமல் பிறருக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இனிது என தம்மியர் உண்டலும் இல்லரே. அந்த மாதிரி இனிமையாக இருக்குது, கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு தாமே சாப்பிட்றதில்லை. தம்மியர் உண்டலும் இல்லரே, தாமே சாப்பிட்டதும் இல்லை. முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர். அதாவது இந்த நாட்டுக்காக ஒரு புகழ் வந்திருக்கு அப்படின்னா அந்த உயிரையும் கொடுக்கலாம். பழி வந்திருக்குன்னா அதுக்காக நம்ம துணிஞ்சு நிற்கலாம். பழியனின் உழவுடன் பெரினும் கொள்ளலார். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த உலகத்தையே நம்ம எதிர்த்து நிற்கலாம். நல்லது நடக்குதுன்னா அந்த உலகத்தை எதிர்த்து நிற்கலாம். அதே கெட்டது நடக்குதுன்னு என்ன செய்யக்கூடாது, நம்ம விலை போயிடக்கூடாது. இப்போ இந்த தொகையை வச்சுக்க, எனக்கு இதை செய் அப்படின்றதுனால மக்கள் அழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பழி சொல் வரப்போகுது அப்படின்னா இந்த உலகத்தையே நம்மளுக்கு எழுதி கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உழவுடன் பெரினும் கொள்ளலை. சரிங்களா? அயர்விலர் அன்னமாட்சி அணையர் ஆகி தமக்கென முயலா நொந்தால் பிறர்க்கென முயலர் உண்மையானேன். எது உண்மையான வாழ்க்கை அப்படின்னா பிறருக்காக வாழ்கிறதை விட தனக்காக வாழ்கிறதை விட பிறருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிலையை இங்கே உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அமிழ்தம் இயைவது ஆயினும், அதாவது உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும், அமிழ்தத்தை கொடுத்தாலும் சரியா, தேவலத்திலிருந்து இந்த அமிழ்தமே நம்மளுக்கு கிடைச்சாலும் கொடுத்தாலும் இனிது என தம்மியர் உண்டலும் இல்லரே. அந்த இனிது இருக்குது அப்படின்ட்டு தானே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்ந்தவங்க இல்லை. முனிவிலர் அதுக்காக அந்த தானே உண்ணணும் அப்படின்ட்டு துணிவது இல்லை. முனிவிலர் அப்படின்னா துணிவது இல்லை. முனிவிலர் துஞ்சலும் இலர், துஞ்சல் சரிங்களா, துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் அப்படிங்கிறோம். இப்போ ஆமாம், அந்த முனிவிலர் அப்படின்னா அந்த வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. துஞ்சலும் சோம்பல் இன்றி, அதாவது நீண்ட நாள் வாழலாமா, அதாவது சோம்பல் இல்லாமல் நீண்ட நாள் வாழலாமா அந்த அமிர்தத்தை உண்ணும்போது. அந்த மாதிரி அதுக்காக பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். அஞ்ச வேண்டிய செயல்களுக்கு அஞ்சணும், அஞ்சாத செயல்களுக்கு அஞ்சக்கூடாது. இதுதான் சரி வாழ்வியல் தத்துவம். புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர். ஒரு புகழ் உண்டாகுது நம்ம நாட்டுக்காக அல்லது நம்ம மக்களுக்காக ஒரு புகழ் வரும் அப்படின்னா என்ன செய்யலாம், உயிரையும் கொடுக்கலாம். உயிரும் கொடுக்குவர். சரிங்களா? பழியனின், ஒருவேளை நம்ம நாட்டுக்கு ஒரு தீங்கு வரப்போகுது, நம்மளுக்கு ஒரு பழிச்சொல் வரப்போகுது அப்படின்னா உலகுடன் பெரினும் கொள்ளலை. இந்த உலகத்தையே விலையாக கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார். அயர்விலர் அன்ன மாட்சி அதனை அணையர் ஆகி தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயல்னர் உண்மையானே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்றாரு. ஒன்றும் அமிர்தமே கிடைத்தாலும், உண்ணக்கூடிய அமிர்தமே கிடைத்தாலும், இந்திரலோகத்திலிருந்து அமிர்தமே கிடைத்தாலும் அதை என்ன செய்யக்கூடாதான், பங்கிட்டு சாப்பிடுங்க, தானே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பழி சொல் வரப்போது, ஒரு புகழ் வரப்போகுது அப்படின்னா அந்த உயிரையுமே இந்த நாட்டுக்காக கொடுக்கலாம், அந்த மக்களுக்காக கொடுக்கலாம். அதே சமயத்தில் பழி வந்துடுச்சு அப்படின்னா அந்த உலகத்தையே கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதுக்கு நம்ம விலபசக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அந்த பாடலை அந்த சுருக்கமாக சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் என்ன, தனித்துண்ண தகுமோ, எதையுமே ஒரு அமிர்தம் கிடைக்கிறப்ப தனித்துண்ண தகுமோ, தனித்துண்ண தகுதில்லை, எனக்கு அது பெரிதில்லை, அதில் தனித்து உண்பதில்லை, எனக்கு அது பெரிதில்லை. இந்த பாடலுடைய சும்மா ஒரு கருத்து சாராம்சம், வேற ஒன்றும் இல்லை.
எவரிடத்தும் வெறுப்பில்லை. சோம்பல் சுயமளிக்கும். சோம்பல் வந்து சுயமளிக்கும் அப்படின்னு என்ன அப்படின்னா, நம்ம சுயமாக சம்பாதிக்கணும் அல்லது நம்ம ஒரு செயல்படணும் அப்படின்னா அந்த சோம்பல் வந்து அதுக்கு எதிரியாக இருக்கும். அதனால் சோம்பல் சுயமளிக்கும், அதை விட்டுருங்க அப்படிங்கிறார். உயர்ந்தோர் அஞ்சுவது அஞ்சுவர் தாமும் புகழா புகழா இதோ எம் உயிர். சரிங்களா? புகழா இதோ எம் உயிர் அப்படின்றது. புகழா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு புகழா கிடைக்குது அப்படின்னா இந்தா என் உயிர் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இகழா பூமி பரிசும் பொருட்டில்லை. பூமி பரிசும் பொருட்டில்லை. நம்மளுக்கு ஒரு இகழ்ச்சி வருது அப்படின்னா பூமியை கூட பரிசாக கொடுத்தாலும் நம்ம அது ஒரு பொருட்டாக கருதக்கூடாது அப்படிங்கிறாங்க. எமக்குள் இருப்பது குறுமணம் அன்று பெருமலை என தமக்கென வாழாது பிறர்க்கென வாழும் தலைசால் மாண்பினர். சரிங்களா? உள்ளதாய் அன்றோ இக்கணமும் உயிர்த்திருக்கியது உலகம். சரிங்களா? உயிர்த்திருக்கிறது உலகம். இந்த நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டில் மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த உலகம் அழியாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிறருக்காக வாழக்கூடிய அந்த தலைமக்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சோறு மாட்சி பொருண்மை நோன்மை இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? வலிமை தாழ்னா முயற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த பாடலின் பொருள் வந்து இருக்கு இல்லையா? பிறர் அஞ்சுவது, அதாவது என்ன அப்படின்னா தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிதும் முயற்சியுடன் உழைப்பவர்கள் இந்திரனுக்குரிய அமிர்தம் கிடைத்தாலும் அது இனிமையானது என்பதற்காக தனித்து உண்ண மாட்டார்கள், யாரையும் வெறுக்க மாட்டார்கள், சோம்பலின்றி என்ன செய்வாங்களாம்? சோம்பலின்றி செயல்படுவார்கள். பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள். புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பார்கள். பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளார். எதற்கும் மனம் தளர மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதால் தான் உலகம் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பாடல் நேரிசை ஆசிரியப்பாக சார்ந்தது. ஓகே. இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா அம்மை அப்படிங்கிறது அசை நிலை. ஒரு அம்மங்கிறதுக்கு சொல்லு பொருளுக்கான ஒரு அழைப்பதற்காக சொல்லக்கூடியதுனால ஒரு இசைக்காக வந்தக்கூடிய ஒரு சொல், அதனால் அசை நிலை அப்படிங்கிறோம். உண்டல் துஞ்சல் இதெல்லாம் தொழில் பெயர் எனக்குமே பார்த்துருக்கோம் இல்லையா? முயலா ஈறுகட்டு இது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். முயலாத அப்படின்னு வரணும். இங்கே தா அப்படிங்கிற சொல்லி இல்லை இல்லையா? ஈற்றெழுத்து இல்லை, அதனால் ஈறு கட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது எதிர்மறையாக இருக்கிறனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுவத உறுப்புகள் பார்த்தோம்னா துஞ்சல் துஞ்சு கூட்டல் அல்லுங்கிற தொழிற்பெயர் விகுதி உனக்கு தெரியும் இல்லையா? அப்போ முனிவிலர் இவங்கிறது எதிர்கால இருந்த கால இடைநிலை, இல்லுங்கிறது எதிர்மறை இடைநிலை, அருங்கிறது புலர்பொருள் வினைமுற்று விகுதி. இந்த இருக்குது முனிவு பகுதி உடம்படுமை. இவங்கிறது இங்கே உடம்படுமை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே எதிர்மறை இடைநிலை வந்ததுனால ரெண்டு இடைநிலை வராது இல்லையா? அதனால் இங்கே இவங்கிறது எதிர்மறையாக வந்திருக்கு. பொதுவாக இவனு எதிர்கால இடைநிலை சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதெல்லாம் சொல்லியாச்சு. கவனிங்க. முனி பகுதி, இவங்கிறது உடம்படுமை சந்தி, எள்ளுங்கிற எதிர்மறை இடைநிலை, ஆறுங்கிறது பலபாக விதி. இப்போ புணர்ச்சி விதி பார்த்தோம்னா எய்வது ஆயினும் உயிர் வரின் உட்பொருள் மெய்விட்டோடும், அதுக்கப்புறம் உடல்மை வந்து ஒன்று இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து புகழ் குட்டல் எண்ணின் உடல்மையில் இருந்து ஒன்றுவது இயல்பு. ஒன்றே ஒன்று தான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து ஏன் வேகமாக ஓட்டி வரேன் அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே நடத்தியாச்சு. ஸோ அப்படிங்கிறதுனால உனக்கு இது சொல்லணும், இந்த பகுதி இருக்கிறதால யாகப்படுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் தான் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புறநானூரை பற்றி சில கூடுதல் தகவல் அப்படிங்கிறது இது வந்து ஜிபப் தமிழ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஜிபப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படிங்கிறோம். அந்த விஷயங்களை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் ஒரு புறநானூற்று வெண்பாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு எழுதியிருக்காரு பாடல்களை. சுவடிகள் எழுதப்பட்டுள்ள பயன்பாட்டு வந்த புறநானூற்று பிற்காலத்தில் அழிந்து போகும் நிலையை எழுதிய போது பல சுவடிகளை ஒப்பிட்டு ஆய்ந்து தற்கால தமிழரும் பயன்பெறும் வகையில் உவேசா என்ன சொல்லியிருக்காருன்னா இதை கொஞ்சம் குறைவாக படுத்துக்கோங்க. 1894ஆம் ஆண்டு முதலாக அச்சில் பதிப்பித்த வெளியிட்டார். இந்த உவேசா தான் இதெல்லாம் திரட்டினார். இந்த சங்க இலக்கிய நூல்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து திரட்டி ஒரு நூலாக பதிப்பித்தவர் அந்த பெருமைக்குரிய உவே சாமிநாதன் ஐயர். சரிங்களா? 1894. பார்த்துக்கோங்க. இல்லை சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. கொஞ்சம் படிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதனால் சரி, இப்போ இந்த புறநானூற்று அப்படிங்கிற பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கேட்கலாம். தேங்க்யூ வெரி மச்.